ஸோ கண்டினியூஸாக எந்த விஷயம் நடந்தாலும் இட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே என்ன நடக்குது? இட்ஸ் ரெய்னிங். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னென்ன ஹேப்பனிங் நவ்? இட் இஸ் ரெய்னிங். I am eating lunch now. Fixed plans, I am meeting my friends. Temporary action, I am working in New York this week. Trends, more and more people are using cell phones to access the internet. Longer actions in progress now. She is studying to become a doctor. He is training for a marathon. ஸோ கண்டினியூஸ் இப்போது நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்களை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? வாட் ஆர் தே டூயிங்? யூஸ் த வேர்ப் பிலோ அண்ட் ரைட் சென்டென்சஸ். கேலன் இஸ் ஈட்டிங். அடுத்து பீட்டர் என்ன பண்ணுறான்? கலை, அனு, சுதன், வேலு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பீட்டர் இஸ் வாட்சிங், கலை இஸ் crying, Anu is singing, Sudan is playing guitar, Velu is reading. Okay, so இப்போ ஈல கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை ஐஎன்ஜி ஆட் பண்ணி எப்படி எழுதணும் பாருங்க. ஓகே, டி பார்த்துருவோம். இஸ் கேலன் ரீடிங்? நோ, கேலன் இஸ் ஈட்டிங். இஸ் வேலு ஈட்டிங்? நோ, வேலு இஸ் ரீடிங். இஸ் கலை டான்சிங்? நோ, கலை இஸ் crying. Is Peter watching TV? No, Peter is watching through binocular. Okay, binocular or telescope or something. Is Anu crying? No, Anu is singing. Okay. Is Peter watching TV? Na yes varakudadu, no potukonga. Okay, no, Peter is watching through binocular or telescope. Okay, so இப்போ அடுத்தது ING form of words. ING add பண்ணனா தானே present continuous tense. ஸோ இப்போ ING add பண்ணலாமா? ING add பண்ணால் என்ன வரும்? coming, taking, flying, swimming, studying, reading. இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? கம்மிங்க்கு எடுத்துகிட்டு ஐஎன்ஜி போட்டிருக்கோமா? டேக்கிங்க்கு எடுத்துகிட்டு ஐஎன்ஜி போட்டிருக்கோமா? ஸ்விம்மிங்க்கு இன்னொரு ஆட் பண்ணி ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஸ்டடியிங் அப்படியே இருக்குது, ரீடிங் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு ஃப்ரேம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு 17 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். அந்த 17 சென்டென்சஸ் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றணும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கூடையும் ஐஎன்ஜி ஆட் பண்ணி போட வேண்டியது தான். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஹியர் இட் இஸ். ஸ்டாண்டிங். What are you doing? I am listening to music. My brother is working in London now. I am waiting for my mother. It is better not to disturb her. She is working. You are listening to the music. He is crying. I am swimming in the pool. Lata is waiting for her daughter. Is she watching TV? Who is he helping? Her father is not cooking dinner. Not கொடுத்துருக்கறதுனால அதை நெகட்டிவ்ல கொண்டு வரணும். Akila is not singing a song. My brother is not doing his homework. Is your mother working today? Are your mother working today? Okay, so இந்த மாதிரி ing add பண்ணி செஞ்சோன்னா that is present continuous tense. Okay, is it very clear for you today? Okay children, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? Negative sentences and write questions for the answer. Okay, negative sentences நான் நாட் போட்டு வந்திருந்தது இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே போல் இங்கே நெகட்டிவ் சென்டென்சஸ் என்ன பண்ணிருக்காங்க? He is not learning to read. I am not having a bath. I am not reading a fantastic book. Raja is not driving a new car. I am not looking for my bag. Questions பாருங்க, ஆன்சரில் எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்க. அண்ட் இப்போது ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். நோ தே ஆர்ன்ட் ஸ்விம்மிங். சிங்கிங். எஸ் ஷீ இஸ் ரைட்டிங் அ நியூ புக். எஸ் இட் இஸ் ஒர்க்கிங். நோ ஹீ இஸ்ன்ட் டூயிங் த ப்ராஜெக்ட். எஸ் வி ஆர் பிளானிங் டு கோ. ஆர் தே சிங்கிங்? இஸ் ஷீ ரைட்டிங் அ நியூ புக்? இஸ் இட் ஒர்க்கிங்? இஸ் இட் டூயிங் த ப்ராஜெக்ட்? ஆர் வி பிளானிங் டு கோ? ஸோ இப்படி தான்
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு நெகட்டிவ் சென்டென்சஸும் கொஷின்ஸும் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். He has completed the running. இப்போ ஜஸ்ட் இப்போ முடிஞ்ச விஷயத்த சொல்லும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இதுக்கான ரூல்ஸ் என்னென்ன? ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இமீடியட் பாஸ். தோ இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், தோ இப்போ தான் வந்தோம். வி ஹாவ் பிளான்ட் த மீட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஐ ஹவ் ஜாயின்ட் த டியூட்டி. தோ இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். ஷீ ஹாஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம் ஒர்க். தோ இப்போ தான் முடிச்சா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். Event in the past as an unspecified time. She has been to Paris. I have seen that movie. நான் பார்த்துட்டேன். எப்போ பார்த்தேன்லாம் சொல்ல, நான் பார்த்துட்டேன். Duration from the past until now. அப்போலேருந்து இப்போ வரைக்கும். He has been a teacher since 2002. 2002லேருந்து ஒரு டீச்சராக இருக்காரு. Change over time. Your English has improved since the last time we met. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுலேருந்து இப்போக்குள்ளே உன்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. My niece has grown a lot in the past year. Repeated events in the past until now. We have had 4 exams so far in this semester. I have been to this restaurant many times since I moved next door. So these are present perfect tense. இதுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? has, have plus past participle. Okay. Next, இதுக்கான example sentences கொடுத்துருக்காங்க. She has never apologized to anybody. My mother has been to London. I have read all the plays of Shakespeare. இப்போ எதுக்கு have எதுக்கு has வரணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில் பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். Have you finished your lunch? Has he bought his bike? உங்களுக்கு ஹேஸ் ஹேவ்ல டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் அந்த பழைய ஸ்லைடுக்கு போயிட்டு வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் போட்டுட்டு உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இங்கே ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஏன்னா கண்டினியூவஸ்னு வரும்போது ஐஎன்ஜி வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு வரும்போது ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பீன் வரணும். ஓகே, இது என்னென்னத்துக்கு வரும்? ஆக்ஷன் ஹேப்பனிங் ரீசன்ட்லி, ரீசெண்டாக நடந்த விஷயம். ஷீ ஹாஸ் பீன் எக்ஸசைசிங் அ லாட் ரீசன்ட்லி. டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அண்டில் நவ். ஹீ ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. டெம்பரரி ஆக்ஷன். ஐ ஹவ் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் 5 years. ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் பீரியட் ஆஃப் டைம். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங், த sidewalk is wet. Okay, so these are present perfect continuous. இதுக்கான examples. How long have you been waiting? She has been working in the garden since morning. I have been using this mobile for 3 years. The children have been playing in the park. The workers have been demanding higher wages for a long time. So have or has plus been plus verb plus ing. இதுதான் present perfect continuous. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியுதா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 டென்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்ட்டில் ஒரு 4 ஃபார்ம்ஸ் அண்ட் ஃப்யூச்சரில் ஒரு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.